வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி. வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம அரங்கிற்கு ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி சாரை நம்ம நிகழ்ச்சி வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வேந்த டிவி நேயர்களும் கொரோனா குறைசலுக்கும் இன்னைக்கு அகஸ்டியன் நான் சொல்றாரு பாப்போம். சார், இப்போ லாஸ்ட் வீக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமேட் என்ன நடக்க போகுது சார்? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்னது பர்டிகுலர் இடம், பர்டிகுலர் தப்பு பண்ணுறவங்க இந்த தீவிரவாதி அப்படின்ற சொல்லக்கூடிய ஆளுங்களை அடிக்கக்கூடிய ஒரு தன் மற்றவங்களை யாருமே அவங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால தான் இந்த பர்டிகுலர் வழியை பண்ணியிருக்காங்க. இது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இது மூலிமா சில பிரச்சனைகள் எழும்பும், சில குழப்பங்கள் ஏற்படும், பதட்ட நன்மைகள் அதிகமாகும். இந்த நாடு முழுவதும் சில பதட்ட நன்மைகள் ஏற்படும். அது இல்லாமல் காஷ்மீர், டெல்லி, ஹரியானா அதுக்கு இருக்கக்கூடியது, அதில் பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய இடங்கள் அவங்க எந்த நேரமும் நமக்கு போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அப்படி செய்யக்கூடிய நிலைமையும் வரலாம். இருந்தாலும் இது ரெண்டு நாடுகளிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்க பல கண்ட்ரிகள் உட்கார்ந்து பேசுறதுக்கான வழிமுறைகள் பண்ணுவாங்க. அப்படி வந்தால் இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த ஒற்றுமை வழிகள் பேசலாம். அப்படி இல்லைன்னா பதட்ட நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகும். அப்படி இல்லைன்னா ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இவங்க அந்த ஒற்றுமையை பேசி அதுக்கான வழிமுறைகளை ஏற்றுப்பாங்க. அந்த செயல்கள் மாறுன்றதை சொல்கிறார். ஆனால் இந்த சர்ச்சை ஸ்ட்ரைக்கில் மெயினாக இந்தியாவோட குறிக்கோள் தீவிரவாதத்தை உடக்கக்கூடிய நிலைமைக்கு போயின்னு இருக்குன்றது தான் சொல்கிறார். ஓகே சார், இப்போ இந்தியா பாகிஸ்தானை தாக்குறதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றத ஒன்று கையில் எடுத்திருக்காங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா இந்த தீவிரவாதம் முழுமையாக அடக்கப்படுமா? சிந்தூர் ஆப்ரேஷன்னா, சிந்தூர்னா நம்ம விற்கக்கூடிய குங்குமம். அதாவது நார்த்தில் சிந்தூர்னா சிந்தூர் விற்பாங்க அவங்க. அதே மாதிரி நம்ம விற்கக்கூடிய குங்குமம், அந்த குங்குமம் சிவப்பாக இருக்கும், ரத்தத்தோட வழி அப்படின்னு சொல்கிறதோட அந்த குங்குமத்தோட வழியாக சொல்லுவாங்க. அதே நேரத்தில் எப்படி இந்த அப்பாவி மக்கள் இறந்தாங்களோ, அந்த மக்கள் இறந்தப்போ ஒரு புதுசாக கல்யாணம் ஆன ஒரு பையன், அந்த வழி அந்த பெண் எப்படி தவிப்பா, தன்னோட வழி தன்னோட மாங்கல்யத்தை இழந்து, தன்னோட குங்குமத்தை இழந்து எப்படி தன்னோட தவிப்பாலோ அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் தான் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன். இதுதான் மெயினான எக்ஸ்பிளைன். அது இல்லாமல் இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் மெயினாக எடுத்தீங்கன்னாவே பெண்கள் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. முழுக்க இந்த ரெண்டு பெண்கள் ஆர்மி இதில் மிகப்பெரிய ஃபோர்ஸ் பண்ணி, அந்த ரெண்டு பெண்கள் தான் அந்த ஆர்மியோட ஸ்கெட்ச் பண்ணி எல்லாத்தையுமே வழி பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் முழுக்க அந்த தீவிரவாதிகள் பண்ணக்கூடியது மனசாட்சி இல்லாத ஒரு நிலைமை. அது இல்லாமல் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அந்த அப்பாவி மக்கள் இறக்க சொல்ல மனது நீதியாக எவ்வளோ கஷ்டங்கள் அவங்க அனுபவிப்பாங்க. ஒரு பெண் தன் கணவன் இல்லாமல் வாழ்கிறப்போ எப்படி இருக்கும், அவளோட கஷ்டங்கள் எப்படி வரும், அந்த கஷ்டங்கள் எப்படி போகும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக வச்சு தான் இந்த ஆப்ரேஷனுக்கு பேரே அவங்க சிந்தூர் வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த சிந்தூர் வச்சு அதோட செயல்பாடை பண்ணி முக்கியமாக இந்த குற்றவாளியாக இருக்கவங்களுக்கும் தீவிரவாதியாக இருக்கணும் மெயினாக ஊடுருவல். ஸோ இந்தியாவில் நிறைய ஊடுருவல் வந்திருக்கக்கூடிய ஆளுங்களை அதை குறிவைத்து தாக்கக்கூடிய தன்மை தான் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்றதை சொல்கிறார். இது முதன்மையான தன்மை. அது இல்லாமல் அப்பாவி மக்கள் இறக்கக்கூடாது. பாவம் அப்பாவி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ நிலையில் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு ஹாப்பியாக போகக்கூடிய நிலைமையில் இருக்கவங்க அந்த பெண் காலங்காலமாக கஷ்டப்பட போகுது. அது மனசார நம்ம நினச்சி பார்க்கணும். அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்படும், ஒரு பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இறந்தவங்க அத்தனை பேரும் எவ்வளோ கஷ்டம், அந்த ஃபேமிலிகள் எப்படி இதுவும் ஒரு சாதாரண நிலைமையில் இறந்துருந்தால் பரவாயில்ல, ஒரு எல்லாரையும் சேர்ந்து அவங்கள சுட்டு கொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறப்போ அந்த அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய நிலையை தான் ஒரு முக்கியமான ஒரு பிரகடனமாக பண்ணி இது செயல் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்கிறார். ஓகே சார், இப்போ இந்த பதட்டமான நிலையில் இந்த விலைவாசி ஏறவோ இறங்கவோ வாய்ப்புகள் இருக்கா? பொருளாதாரம் இனி எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக சில பொருட்கள் ஏறும், உணவு வழியான பொருட்கள் ஏறும், எண்ணெய் வகைகள் அதுக்கான பொருட்கள் ஏதும். சிலது கோல்டு குறைஞ்சா மாதிரி இருந்தாலும் ஏறக்கூடிய நிலைமை வரும். சில பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், வீட்டில் வாழக்கூடிய நிலைமைகள் எல்லாமே ஏறக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதில் ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எக்கனாமிக் அடிப்படும். ஸோ இந்த எக்கனாமிக் குறையக்கூடிய நிலைமை வரும். அதெல்லாம் பர்டிகுலராக ஷேர்ஸ், சில ஷேர்ஸ்லாம் பார்த்துக்கோ. அது இல்லாமல் உணவுப் பொருட்கள் கொஞ்சம்
வழி வரும். அது இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதியில் சில தடைகள் நமக்கு ஏற்படும். அதனால் சில பொருட்கள் கிடைக்காமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த பொருட்கள் கிடைக்கும். அது வரைக்கும் சில பொருட்கள் ஏறக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதனால் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற சொல்கிறார். அது இல்லாமல் கண்டிப்பாக எக்கனாமிக் க்ரைசஸ் இருக்குது. ஸோ எக்கனாமிக் க்ரைசஸ் வந்தாலும் இந்தியா தாக்கு பிடிக்கும், அதுக்கான வழி பண்ணும். இருந்தாலும் இந்த க்ரைசஸ்லேருந்து கொஞ்சம் மக்கள் இந்த உணவு தட்டுப்பாடுகள் சில வரலாம். இருந்தாலும் இது முன்கூட்டியே இப்போ நடந்து இந்த பிரச்சனைகள் முன்கூட்டியே ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இப்போ அங்கே மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார்? பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றலாம் வராது. அவங்களும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் கஷ்டம்தான். அதே நேரத்தில் அவங்களுக்கு நிறைய ஏற்கனவே இப்போ பொருள் அதிகமாக இருக்குது, அதிகமான விலைகள் ஏறி இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரியே வர சொல்ல அவங்களுக்கு பொருள் அதிகமாக ஏறும், விலைவாசிகள் ஏறும், அங்கே கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். சில பிரகடனங்கள் உருவாகிறதுனால கண்டிப்பாக அங்கேயும் ப்ராப்ளங்கள் ஏற்படுத்துவாங்க. அவங்களும் இதை நினச்சி அவங்க கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் ஆனால் இந்த நிலைமைக்கு ஒற்றுமையாக பேசி வழி பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா பல கண்ட்ரியும் இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடுறத விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒற்றுமை வரணும், இல்லை இந்த மாதிரியா கஷ்டங்கள் அதிகமாகிடும். ஸோ எல்லாமே ரெண்டு பேருமே ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கும் இந்த எக்கனாமிக் க்ரைசஸ் இருக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க க்ரைசஸில் தான் இருக்காங்க. ஸோ அதை வழி பண்ணக்கூடிய நிலைமை வரப்போ இந்த சண்டைகள் வயசில் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இந்த ஊடுருவல்னால தான் இந்த பிரச்சனைங்க. இந்த ஊடுருவல்னால்தான் நிறைய இந்த ஊடுருவல்கள், இந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடியதான் இந்த பிரச்சனையை. இந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வழி வந்துடும், இதுக்கான ஒரு முடிவும் வந்துடும்ன்றதை சொல்கிறார். ஓகே சார், நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே தங்கம் விலை குறைஞ்சது, ஆனால் 2 நாளில் திருப்பியும் ஏறிடுச்சு. இனிமேல் தங்கம் விலை எப்படி இருக்கும் சார்? 16-21 ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் அங்கே அமாஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் சண்டை நடந்தனால தான் இது ஏறுது, இல்லைன்னா இது கண்டிப்பாக குறையும். ஸோ என்றைக்கு இருந்தாலும் மெட்டல் வேல்யூ எப்படி இருந்தாலும் குறைய தான் போகுது, குறையத்துக்கான வாய்ப்பு உண்டு. சப்போஸ் இந்த சண்டைகள் நிறுத்தலைன்னா இந்த வேல்யூ எங்கேயோ போயிடும். 11,000 இல்லை 12,000 அந்த மாதிரி வரக்கூடிய நிலைமை வந்துடும் கோல்டு. ஆனால் அது இல்லாமல் நம்மளோட வழியில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த 16லேருந்து 21க்குள்ளே மெட்டல் வேல்யூ குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரேட் ஏறும். ஆனால் இந்த மாதம் முழுக்குமே மெட்டல் வேல்யூ நம்ப முடியாது. எந்த காரணத்தோட ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்க தான் செய்யும். ஆனால் திரும்ப ஏறத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்லலாம். ஓகே சார், இப்போ குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. அதாவது மே 11 குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சார்? சொல்லார். இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய பலன் எதிர்பார்க்க முடியாது. காரணம், மிதுனத்தில் போய் உட்கார். மிதுனத்தில் ஒரு பலம் கிடையாது குருக்கு என்றைக்குமே மிதுனத்தில் பலம் கிடையாது. பலம் இல்லாதவன். அந்த பலம் இருந்தாலும் மிதுனத்துக்கு நல்லவனும் கிடையாது. அது இல்லாமல் மிதுனத்தில் போய் உட்காந்தா அவனோட பார்வைகள் எல்லாம் குறைஞ்சிரும். அந்த பார்வைகள் குறைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் சொன்னேன், ராகு சண்டால யோகம். நாட்டுக்கு சண்டையை உருவாக்கக்கூடிய நிலைமை உருவாக்குவான். எல்லா நாடுகளையும் எதிரி தன்மையை உருவாக்குவான். அந்த தன்மையை உருவாக்குறதுனால தான் ராகு பலம் பெற்றார். ஸோ ராகு குருவோட பார்வை இல்லாமல் போயிடும். ஸோ குரு மிதுனத்தில் போக சொல்ல பார்வை இல்லாமல் ஆகிடும். அப்போ ஆக சொல்ல ராகுக்கு பலம் கிடச்சிரும். அப்போ ராகு தன்மையற்ற வேலைகளே செய்வான். இந்த தன்மையற்ற வேலைகள் செய்ய சொல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அது இல்லாமல் எக்கனாமிக் க்ரைசஸ் இருக்கும். அதே நேரத்தில் பண வரவுகள், தட்டுப்பாடுகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் சில டேக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். நிறைய டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரியா இன்னும் விலைகள் ஏறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். விலைவாசியினால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் நிலையில்லாத ஆட்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இந்த குருவோட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அது இல்லாமல் பல பேர் பல மாற்றத்தை ஏற்படுத்திப்பாங்க. ஸோ ஒரு செயலில் ஒரு நிரந்தரமான ஒரு நிலை இல்லாமல் ஒரு கட்சிகள் தாவுறதோ, ஒரு கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு மாறுறதோ, அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டு பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு கட்சிகள் ஏறும். எதிர்கட்சிகள் சில பலத்தை கூடுற மாதிரி இருக்கும், திரும்ப அந்த பலம் குறையும். புது வழியான கட்சிகள் அதுக்கான பலத்தை கூடின்னு போகும். அந்த மாதிரி நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமான இருக்கும். அதுமாதிரி ஆளுங்கட்சிகளும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்லலாம்.
ஓகே சார். இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறமா எந்த 3 ராசிக்காரர்கள் டாப்ல இருப்பாங்க, எந்த 3 ராசிக்காரர்கள் எச்சரிக்கையா இருக்கணும்? கண்டிப்பாக மெயினாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி 11ஆம் இடத்துல குரு போது பெரிய லாபத்தாரை, அவங்க செயல்கள் வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும் சிம்மத்துக்கு. அதே நேரத்தில் அவங்களுக்கு கூட துலாம் ராசி பலவிதமான லக்ஷ்மி யோகம், பலவிதமான பணங்கள் வரக்கூடிய நிலைமை ஏற்படும். கும்பராசிக்கு இந்த 7 நாட் சனி இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும், புது வழிகள் கொடுக்கும், வேலையில் டிஃப்ரெண்ட்டான வழிகள் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், வெளிநாடு பயணங்கள் கிடைக்கும், வெற்றியை கிடைக்கும், நினைக்கக்கூடிய கல்வி படிப்பும் வழியும் கிடைக்கும். அந்த மாதிரி நிலைமைகள் வரும். அதே நேரத்தில் இந்த 3 ராசிகள் பலத்தை பெற்றும், இந்த பலத்தை பெற்று யோக நிலைமைக்கு போகிறதுக்கான வழிகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ராசிகள் அதாவது பர்டிகுலராக இருக்கக்கூடியவை மீன ராசி, கன்னியா ராசி, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக, பர்டிகுலராக விருச்சிக ராசி. எந்த ஒரு முடிவுமே கரெக்டான வழிகள் பண்ணணும், செயல் பண்ணணும். இந்த விருச்சிக ராசிக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல அவங்களுக்கு ராகு வந்துடுறார், அது ஒரு பெரிய பலனை கொடுக்காது. 5ஆம் இடத்துல சனி பலமாக இருந்தாலும் இவருக்கு அஷ்டமாதிபதியாக குரு போகிறார். இந்த அஷ்டமாதிபதியாக குரு போகிறது ரொம்ப பலன் கொடுக்காத நிலைமைக்கு வரும். அதே தான் மீனத்துக்கு 4ல் குரு போகிறார், ஒரு பெரிய பலன் எதிர்பார்த்து வர்றாரு. கன்னிக்கு 10ஆம் இடத்துல வேலை வாய்ப்புகள், வேலையிலேருந்து இழக்கிறது, டீக்ரேட் ஆகிறது, செயல்கள், அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். அப்போது பலவிதமான குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை இந்த ராசி இருக்குது. மற்ற ராசிக்கு நடுத்தரமாக போகும். ஆனால் இந்த 3 ராசிகள் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய தன்மை உடையது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார். இப்போ இந்த குரு பயிற்சினால தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது? இதை தவிர்த்து வெளிநாட்டில் தமிழர்கள் வாழ்வாங்களே, அவங்களுக்கு இந்த குரு பயிற்சினால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் சார்? தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டிங் வழி இதெல்லாம் நல்லாயிடும். மெயினாக சாலைகள், அது இல்லாமல் சிக்னல் இதெல்லாம் நிறைய ரெகுலேட் பண்ணுவாங்க. நல்லா ரெகுலேட் பண்ணி அது இல்லாமல் சுத்தமான நிலைமைகள், அதாவது நிறைய குப்பைகள் இல்லாமல் வழி பண்ணாமல் நிறைய ஒரு சுத்தமான இது ஏற்கனவே பண்ணின்னு இருக்காங்க. இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க. அது இல்லாமல் நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு இந்த 3 மாதம் மிதுனத்தில் குரு போனப்புறமா எந்த ஒரு பலனும் இருக்காது. ஸோ அதனால் இந்த 3 மாதம் வரைக்கும் சில சின்ன மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் செப்டம்பருக்கு நல்லாயிடும். அது இல்லாமல் சில ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படும், சில வேலை வழிகள்னால சில ஆர்ப்பாட்டங்கள், அது இல்லாமல் எதிர்கட்சிகள் வழினால் அவங்களோட ஆர்ப்பாட்டங்கள் சிலது ஏற்படும். சில புது கட்சிகள் அவங்களோட வழிமுறைகளாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களோட ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படும். சில வழித்தளங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி எந்த குழப்பமும் இருக்காது. ஆனால் வளர்ச்சி பாதை எடுத்தீங்கன்னா சில மருத்துவங்கள் ஏற்படும். சில மருத்துவங்கள் புது வழியான மருத்துவங்கள் ஏற்படுறதுக்கான மிதனத்துக்கு வந்தால் கன்னிக்கு மருத்துவங்கள், சினிமா துறைகள் நல்ல ஒரு புதிய பலன்களை ஏற்படுத்தி வழிவரும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. இது வரைக்கும் பார்க்காத வசூல், ஒரு சில படங்கள் மிகப்பெரிய வெற்றி, அதாவது ஆல் இந்தியா லெவல்லே ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து செயல் பண்ணக்கூடிய நிலைமை சில வசூல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அது இல்லாமல் சில படங்கள்னால நல்ல ஒரு வழிமுறைகள், ஏன்னா எப்போயுமே மிதுனத்துக்கு போனால் இது கலைத்துறையினருக்கு நல்லாயிருக்கும். இந்த கலைத்துறையினருக்கு வழிபாடுகள் நல்லாயிருக்கும், அவங்க செயல்கள் நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் அவங்க டெவலப்பிங் வரக்கூடிய நிலைமை. புது டெக்னாலஜிஸ், டிஜிட்டல்ஸ், மார்க்கெட்டிங், நியூ டெக்னாலஜிஸ் நியூவாக வரக்கூடிய இருக்குது. பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லாம் மாறிடும், புது செல்ஃபோன்லாம் வரும், சிம்லெஸ் செல்ஃபோன்லாம் வரும். அதுக்கான செயல்கள்லாம் வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் டெக்னாலஜிஸில் நிறைய சிப்ஸ் டெவலப் ஆகும். பிரைன் சிப்ஸ், ஹார்ட் சிப்ஸ், இதுக்கு கிட்னிக்கு சிப்ஸ், என்ன மாதிரி நிலைமைகள் வரக்கூடிய நிலைமைகள் சிப்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அது டெவலப் பண்ணக்கூடிய நிலைமைக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலைமைகள் வரும். அது இல்லாமல் பெண்கள் கல்வித்துறையில் வாழ்ந்துருவாங்க. பெண்கள் எல்லாத்துலேயும் முதன்மையாக வரக்கூடியது தான் மிதுனம். மிதுனம் 2 முகத்தை கொண்டு இருக்கும். ஸோ அந்த 2 முகத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு நல்ல ஒரு வழியாக இருக்கும். கல்வித்துறையில் முதன்மையான ஒரு வழி வரும். ஸோ இப்போ எடுக்கக்கூடிய +2 மார்க்லேயும் பிள்ளைகளோட அந்த பெண்களோட மார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமான நிலைமை அந்த குருவோட மாற்றத்தில் செயல்பாடாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க, நிறைய பேர் முன்னின்று செய்வாங்க. ஸோ நிறைய பெண்கள் நிறைய முன்னின்று அதெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். நிறைய துறையில் அவங்க முன்னின்று வரக்கூடிய நிலைமை ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆன்மீக கேள்விகள் கேட்டுட்ருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நாளைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறாரு. இப்போ அழகரை பற்றி கொஞ்சம் ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்கள். சித்ரா பௌர்ணமி
சித்ரா பௌர்ணமியோ இல்லை சித்திரை மாதம் எடுத்தாவே சுந்தரேஸ்வரர் கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் உலகத்திலே நடந்த உண்மையான ஒரு கதை, உண்மையான வழி. அதுக்கு எல்லாரும் வந்து பெருமாள் எல்லோரும் சீர் எடுத்துன்னு வராங்க. அந்த சீர் எடுத்த வருஷத்தில் மழை வந்து அந்த மழையினால் எல்லாரும் வந்து அந்த ஆற்றுல வந்து இறங்குறாங்க. அந்த ஆற்றுல இறங்க சொல்ல எல்லாரும் தவிக்கிறப்போ அங்கே தான் கருப்பர் உருவாகிறார். அந்த கருப்பர் பெருமாளே தன் நிலையை வந்து தூக்குறார். பெருமாளே தன்னோட வழியை வந்து தூக்கி செயல் பண்ணி காப்பாற்றி விடுறார். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ஆற்றுல வந்து அந்த இறங்கக்கூடிய நிலைமையை காட்டுறாங்க. புரியுதா அவனுக்கு? அதனால தான் எல்லா வைதிகமும் அந்த ஆற்றுல நடக்குது. ஆற்றுல வழியாக இருக்கக்கூடிய நிலைமையை இந்த சித்ரா பௌர்ணமி வரைக்கும் நடக்கும். ஸோ அந்த நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த கல்யாணம் அருமையான கல்யாணம். அதுவும் சுந்தரேஸ்வரரோட கல்யாணம்ன்றது மீனாட்சி உலகத்திலே நடந்தது. மீனாட்சி வளர்ந்த கதையும் பாண்டிய மகாராஜாவுக்கு தன் மகளாக பிறந்து வழியாக வந்த ஒரு கதையும் இருக்குது. அந்த கதை உண்மையான நடந்தது. அந்த உண்மையாக நடந்து 3 மார்பகத்தோடு இருக்க சொல்ல, எப்போ நீ இறைவனான இருக்கக்கூடிய ஒரு பொருள் சிவனை நீ பார்க்குறியோ அப்போ அந்த மார்பகம் குறைஞ்சி தன்னோட பெண்ணோட தன்மையாக மாறி அவள் இறைவன்கிட்ட போய் அடைவான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியா சிவனை போய் பார்க்குறா. அந்த பார்க்குறப்போ மார்பகம் குறைஞ்சி அதே நேரத்தில் இறைவன்கிட்ட போய் அடைகிறா. அந்த கல்யாணத்தை தான் இந்த வைதீகமாக வச்சு அதில் உருவானவர் தான் அந்த கருப்பர். இந்த கருப்பர் இன்றைக்கி நம்ம குலதெய்வமாக நிறைய பேர் வேண்டின்னு இருக்காங்க. ஸோ உலகத்திலே ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்தது அந்த கருப்பர் தேவி. ஆற்றுல மெயினாக இறங்குற கருப்பர், அது இல்லாமல் அழகர். அந்த அழகர் அன்றைக்கி இறங்கி தள்ளாடக்கூடிய நிலைமையாக இருக்கும், ஆனால் அதை தூக்கக்கூடிய நிலைமையாக இருக்கக்கூடாது. அதனால தான் அழகர் கோயிலில் முன் பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சாமி இருக்கும். 18ஆம் கருப்பு சாமி வந்து அங்கே தான் உட்காந்துன்னு இருப்பார். அந்த நிலைமையை காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நிலைமை இருக்குன்றதை சொல்கிறார். ஓகே சார், இப்போ நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே தெளிவாகவும் சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். எந்த டிவி நேரங்களும் கொரோனா கொடி ரசிகளுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம். இத்துடன் ஜோதிட சவால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் லீமா ரோஸ்.